வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸில் சூப்பரான காலா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. நல்லா குண்டு குண்டாக ஸ்மூத்தான காலா ஜாமுன் கட் பண்ண உடனே உள்ளே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது இந்த GRB இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ். அது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருந்தது. நீங்கள் மெஷரிங் கப்லாம் எதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு கப் இல்லைனா இந்த டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ 1.25 டம்ளர் அளவுக்கு ஒரு பேக்கெட்டில் இருந்த மாவு இருந்தது. முதல்ல இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்டு கப் மெஷர்மெண்ட் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு கரெக்டாக 1/4 கப்பு தண்ணி தான் சேர்க்கணும். எல்லா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பேக்கெட் பின்னாடியும் இது தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கியாக கலந்துக்கோங்க. ரொம்ப அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு பாம்லலாம், அதாவது உள்ளங்கையில் வச்சுலாம் அழுத்தி பிசையக்கூடாது. ஸ்டிக்கியாக வந்ததுக்கப்புறம் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது கரைஞ்சி கொதிக்க வைக்கலாம். அது இருக்கட்டும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் கொஞ்சமாக அதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு இது கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளெயின் காலா ஜாமுனா கூட பண்ணலாம். இல்லைனா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். இப்போது ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த ஜாமுன் பண்ணுறதா இருந்தாலும் 2 கையிலையும் முதல்ல நீங்கள் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாமுன் வேணுமோ அதில் பாதி சைஸ் எடுத்தால் போதும். ஏன்னா அப்படியே டபுள் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டுனீங்கன்னா இந்த ஷேப்பில் கிராக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது அப்படியே பொரிஞ்சாலும் வரும். நீங்கள் சுகர் சிரப்பில் போட்ட அப்புறமும் வரும். ஸ்மூத்தாக தான் எப்பவுமே உருட்டணும். உருட்டிட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டு நான் உள்ளே அந்த கலர் மாவை வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டிடுறேன். ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் டோட்டலாக சிம்மில் தான் இருக்கணும், லோ ஃப்ளேம் தான். இந்த பக்கம் சுகர் சிரப்பும் ரெடி ஆயாச்சு. எண்ணெய் சூடாயாச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா தானே மேலே எழும்பி வரணும். சூப்பராக வருது பாருங்கள். இதுவும் வார்ம்லையாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ரொம்ப ஆறிப்போய் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உருட்டி வச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துடலாம். நான் மீதமானதை வெறும் பால்ஸாக உருட்டி போட்டிருக்கேன். இது நமக்கு ஆர்டினரி குலோப் ஜாமுன் கலர். இதை விட டார்க்காக வேணும். இந்த கலர் உங்களுக்கு வந்த உடனேயே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா அது கருகி போன டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வரும். இப்போ 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா எடுத்து வச்சாச்சு. மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்பூன் உள்ளே போகுது பாருங்கள். பிளாக் கலர் ஜாமுனில் உள்ள இந்த ஆரஞ்சு கலர் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் இந்த காலா ஜாமுன் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.